நற்செய்தி தூதுவரே. வேண்டி பயணம் போகிறோம், அன்பு பாதையில வழித்துணையா நீ வர வேணும். பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம், பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம். அந்த பாதையிலே வழித்துணையா நீ வர வேணும். நேசமாக வாழ்வதற்கு வழி தெரியலையே, நேசமாக வாழ்வதற்கு வழி தெரியலையே. இது நீ இருந்தா வழி தெரியும். பயணம் செலுத்துமே, பயணம் செலுத்துமே, எங்களோட பயணம் செலுத்துமே, பயணம் செலுத்துமே, எங்களோட பயணம் செலுத்துமே. உயிர் துணையா நீ இருக்க மனது தெளியுதே, உயிர் செழிக்க உரிய வழி நீ காட்டுமே. தனை அடிச்சு வாழ்வதா பூமி செழிக்குமே. அத தினந்தனமும் வாழ்வதற்கு சக்தி வேணுமே, சக்தி வேணுமே, ஐயா சக்தி வேணுமே. உன்னை தொடர நினைக்கிறோம், உறுதி தாருமே. உயிர் உள்ளவரே உமக்காக வாழப் போறோமே. பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம். நீ இருக்கும் உலகத்திலே நீதி நிலைக்குமே. நீ இங்க என்னாலும் செத்து பொழைக்கிறேன். உன்னை தெரிஞ்ச மனுஷனுக்கு நீதி தெரியுமே. அதை உருப்படியா வாழ வைக்க வழிகாட்டுமே, வழிகாட்டுமே, ஐயா வழிகாட்டுமே. உமதாட்சி வளர வேணும் இந்த நாட்டிலே. அதுல ஒன்னாக நாங்கள் எல்லாம் சேர போறோமே. பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம். அந்த பாதையிலே வழித்துணையா நீ வர வேணும். நேசமாக வாழ்வதற்கு வழி தெரியலையே.
இயேசு சாமி செஞ்சு வச்ச பொம்மைய பொம்மை, பூமி கூட பொம்மை, கோள்கள் எல்லாம் பொம்மை, நம்ம இயேசு சாமி செஞ்சு வச்ச பொம்மை ஓ பொம்மை. ஓடி ஓடி வாங்க எல்லாம் ஒன்னா சேருவோம், ஆடி பாடி நாடும் அவன் நாமம் துதிப்போம், எட்டு திக்கும் பாடி மகிழ்வோம். எல்லாம் வல்ல இயேசு தந்த இந்த மூச்சு உள்ளவர தஞ்சாவூர் பொம்மை, தலையாட்டும் பொம்மை, நான் இயேசு சாமி செஞ்சு வச்ச பொம்மைய பொம்மை, பூமி கூட பொம்மை, கோள்கள் எல்லாம் பொம்மை, நம்ம இயேசு சாமி செஞ்சு வச்ச பொம்மை ஓ பொம்மை. நல்ல நாளிது, இது நல்ல நாளிது, எல்லோரும் நன்றாக ஒன்றாக பாடி கொண்டாடும் இனிய பொன்னாளிது. நல்ல நாளிது, இது நல்ல நாளிது. வணக்கம் வணக்கம் என வாயார பாடி வந்தவரை வாழ்த்தி மனதார மகிழ்வோம். வணக்கம் வணக்கம் என வாயார பாடி வந்தவரை வாழ்த்தி மனதார மகிழ்வோம். நல்ல நாளிது, இது நல்ல நாளிது. ஜூபிலி பெருவிழா கொண்டாடுவோம், நாம் ஜூபிலி பெருவிழா கொண்டாடுவோம். ஜூபிலி பெருவிழா கொண்டாடுவோம், நாம் ஜூபிலி பெருவிழா கொண்டாடுவோம். நமக்கு நங்கூரம் இயேசுவின் சிலுவையே, நமக்கு நங்கூரம் இயேசுவின் சிலுவையே, எதிர்நோக்கியே திருப்பயணியாய் செல்வோம். எதிர்நோக்கியே திருப்பயணியாய் செல்வோம். ஜூபிலி ஆஹா ஜூபிலி ஓஹோ ஜூபிலி, இயேசு பிறந்த ஜூபிலி. ஜூபிலி ஆஹா ஜூபிலி ஓஹோ ஜூபிலி, இயேசு பிறந்த ஜூபிலி. ஜூபிலி பெருவிழா கொண்டாடுவோம், நாம் ஜூபிலி பெருவிழா கொண்டாடுவோம். ஜூபிலி பெருவிழா கொண்டாடுவோம், நாம் ஜூபிலி பெருவிழா கொண்டாடுவோம். நமக்கு நங்கூரம் இயேசுவின் சிலுவையே, நமக்கு நங்கூரம் இயேசுவின் சிலுவையே, எதிர்நோக்கியே திருப்பயணியாய் செல்வோம். எதிர்நோக்கியே திருப்பயணியாய் செல்வோம். ஜூபிலி ஆஹா ஜூபிலி ஓஹோ ஜூபிலி, இயேசு பிறந்த ஜூபிலி. ஜூபிலி ஆஹா ஜூபிலி ஓஹோ ஜூபிலி, இயேசு பிறந்த ஜூபிலி. கரி கரி ச சதாரி கரி ச சமாகமாகமா
இயேசுவின் பிறப்பில் மறைந்திருக்கும் சிலுவையின் மகிமையை நாம் சொல்வோம். விடுதலை நோக்கி பயணம் செய்து அன்பின் வழியில் வென்றிடுவோம். இயேசுவின் பிறப்பில் மறைந்திருக்கும் சிலுவையின் மகிமையை நாம் சொல்வோம். விடுதலை நோக்கி பயணம் செய்து அன்பின் வழியில் வென்றிடுவோம். இயேசுவின் உடனிருப்பை எதிர்நோக்கின் திருப்பயணியாய் இயேசுவின் உடனிருப்பை எதிர்நோக்கின் திருப்பயணியாய் ஜூபிலி ஆஹா ஜூபிலி ஓஹோ ஜூபிலி இயேசு பிறந்த ஜூபிலி. ஜூபிலி ஆஹா ஜூபிலி ஓஹோ ஜூபிலி இயேசு பிறந்த ஜூபிலி. மன்னிப்பு வழங்கி மகிழ்ந்திடுவோம். மனித நேயம் காத்திடுவோம். மகிழ்ந்து நாமம் வளர்ந்திடுவோம். பாசத்தை நாளும் பொழிந்திடுவோம். மன்னிப்பு வழங்கி மகிழ்ந்திடுவோம். மனித நேயம் காத்திடுவோம். மகிழ்ந்து நாமம் வளர்ந்திடுவோம். பாசத்தை நாளும் பொழிந்திடுவோம். நம்பிக்கை நட்சத்திரமாய் நன்மைகள் நாடும் செய்து நம்பிக்கை நட்சத்திரமாய் நன்மைகள் நாடும் செய்து ஜூபிலி ஆஹா ஜூபிலி ஓஹோ ஜூபிலி இயேசு பிறந்த ஜூபிலி. ஜூபிலி ஆஹா ஜூபிலி ஓஹோ ஜூபிலி இயேசு பிறந்த ஜூபிலி. ஜூபிலி பெருவிழா கொண்டாடுவோம். நாம் ஜூபிலி பெருவிழா கொண்டாடுவோம். நமக்கு நங்கூரம் இயேசுவின் சிலுவையே. எதிர்நோக்கியே திருப்பயணியாய் செல்வோம். ஜூபிலி ஆஹா ஜூபிலி ஓஹோ ஜூபிலி இயேசு பிறந்த ஜூபிலி. ஜூபிலி ஆஹா ஜூபிலி ஓஹோ ஜூபிலி இயேசு பிறந்த ஜூபிலி.
மாபெரும் திருமண விருந்து. மணமகன் அழைத்தல் என்பது அந்நாட்களில் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வந்த ஒரு நிகழ்ச்சியாகும். அதன்படி மணமகனை வரவேற்க மணமகளின் தோழியர் சிலர் கைகளில் விளக்குகளை ஏந்தி கொண்டு செல்ல வேண்டும். இந்த திருமண விருந்திற்கும் மணமகனை வரவேற்கும்படி 10 கன்னியர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த 10 கன்னியர்களும் கைகளில் விளக்குகளை ஏந்தி கொண்டு மணமகனின் இல்லத்திற்கு குறித்த நேரத்தில் வந்து சேர்ந்தார்கள். ஆனால் அவர்களில் 5 கன்னியர்களிடம் விளக்கிற்கு தேவையான எண்ணெய் இருக்கவில்லை. மற்ற 5 கன்னிகைகளும் விளக்கிற்கு தேவையான எண்ணெயோடு வந்திருந்தார்கள். இவர்கள் புத்தியுள்ள முன்மதியுள்ள கன்னிகைகளாக இருந்தார்கள். மணமகன் வெளியூரிலிருந்துதான் வர வேண்டும். தாமதமாகிக் கொண்டே இருந்தது. இரவு நீண்ட நேரம் ஆகிவிட்டதால் அவர்கள் கிடைக்கின்ற இடத்தில் படுத்து உறங்கத் தொடங்கினார்கள். நள்ளிரவில் அவர்களுடைய அமைதியான நித்திரையை கலைத்தது அந்த அழைப்பு. இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற சத்தம் அவர்களை தட்டி எழுப்பியது. உடனே அவர்கள் எழுந்து தங்கள் விளக்கின் திரிகளை தூண்டிவிட்டு எண்ணெய்களை ஊற்றி விளக்கை கொளுத்தினார்கள். ஆனால் அந்த புத்தியில்லாத 5 கன்னிகைகளின் விளக்குகளும் எண்ணெய் இல்லாததால் அணைந்து போயின. அவர்கள், ஐயோ, எங்கள் விளக்குகள் அணைந்து போயின, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கள் என்று கேட்டார்கள். அதற்கு புத்தியுள்ள கன்னிகைகள், அடடா, நீங்கள் எண்ணெய் எடுத்து வரவில்லையா? எங்களிடம் இருக்கும் எண்ணெய் எங்களுக்கு மட்டும்தான் சரியாக இருக்கும் என்று கூறினார்கள். அதற்கு புத்தியில்லா கன்னிகைகள், அப்படி சொல்லாதீர்கள், நாம் இருக்கின்றதை பகிர்ந்து கொள்ளலாம் அல்லவா என்று மீண்டும் கெஞ்சினார்கள். அதற்கு புத்தியுள்ள கன்னிகைகள், இல்லை, நாம் இருப்பதை பகிர்ந்து கொண்டால் எங்கள் விளக்குகளும் அணைந்து போகும், உங்களுக்கும் எண்ணெய் பற்றாமல் போகும், நீங்கள் வணிகர்களிடம் சென்று வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு புத்தியில்லாத கன்னிகைகள், ஐயோ, அதற்கெல்லாம் இப்பொழுது நேரம் இல்லை, தாமதமாகிவிடும், மணமகன் வந்து விடுவார் என்று கூறி பதற்றமானார்கள். அதற்கு புத்தியுள்ள கன்னிகைகள், இதெல்லாம் நீங்கள் முன்னமே யோசித்திருக்க வேண்டும். நீங்கள் உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் வணிகர்களிடம் சென்று வாங்கியிருக்கலாம் அல்லவா என்று கூறி, உங்களுக்கு எண்ணெய் தருவது என்ற பேச்சிற்கே இடமில்லை என்று உறுதியாக கூறி மறுத்துவிட்டனர். உடனே அந்த புத்தியில்லாத கன்னிகைகள் வணிகர்களை தேடி ஓட ஆரம்பித்தனர். அந்த வேளையிலோ மணமகன் வந்துவிட்டார். இந்த புத்தியுள்ள 5 கன்னிகைகளும் விளக்குகளுடன் சென்று மணமகனை வரவேற்றார்கள். மணமகனும் இந்த 5 தோழியரும் திருமண மண்டபத்தினுள் பிரவேசிக்க மண்டபத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டன. மண்டபத்தின் கதவுகள் அடைக்கப்பட்ட பின்பு மணமகன் இந்த புத்தியுள்ள 5 கன்னிகைகளுக்கு விருந்தை பரிமாறினார். இந்த புத்தியுள்ள 5 கன்னிகைகளும் திருமண விருந்தில் மகிழ்வுடன் பங்கேற்று கொண்டிருந்த வேளையில் அந்த புத்தியில்லாத கன்னிகைகள் விளக்கிற்காக எண்ணெய்க்காக தெருவெங்கும் ஓடினார்கள். அவர்களுக்கு எங்கே தேடியும் எண்ணெய் கிடைக்கவில்லை. நீண்ட நேர அலைச்சலுக்கு பின்பு எங்கிருந்தோ கொஞ்சம் எண்ணெயை பெற்றுக்கொண்டு வந்து மன வீட்டை நோக்கி ஓடி வந்தார்கள். ஐயா, நாங்கள் மணமகளின் தோழியர், உங்களை எதிர்கொள்ளவிருந்த கன்னியர்கள், எங்களுக்கு கதவை திறந்து விடுங்கள் என்று கெஞ்சினார்கள். அவர்களுக்கு கதவை திறந்துவிட ஒருவரும் இல்லை. மீண்டும் மீண்டும் கதவை அவர்கள் தட்டிக்கொண்டே இருந்தார்கள். அதற்கு மணமகன், நீங்கள் யார் என்பதே எனக்கு தெரியாது என்று கூறி வெளியே நின்று கத்திக் கொண்டிருக்காமல் சென்று விடுங்கள் என்று கூறினார். அதற்கு அந்த புத்தியுள்ள கன்னிகைகள், அப்படி சொல்லாதீர்கள், நாங்கள் மணமகளின் தோழியர், உம்மை எதிர்கொள்ளவிருந்த கன்னியர்கள், எங்கள் விளக்குகளுக்கு தேவையான எண்ணெய் தீர்ந்து போனதால் அதை வாங்கி வர வணிகர்களிடம் சென்றிருந்தோம், எங்களை மன்னித்து எங்களுக்கு கதவை திறந்து விடுங்கள் என்று மீண்டும் மீண்டும் கெஞ்சினார்கள். அதற்கு மணமகனோ, இல்லை,
நீங்கள் யார் என்பதே எனக்கு தெரியாது என்று உறுதியாக கூறிவிட்டார். ஆயத்தமாய் இல்லாதவர்களும் விழிப்பாய் இல்லாதவர்களும் வெளியே நிற்க வேண்டியதுதான் என்று கூறி அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். இந்த 5 கன்னிகைகளும் திருமண விருந்தில் மகிழ்வுடன் பங்கேற்று கொண்டிருந்த வேளையில் அந்த புத்தியில்லாத கன்னிகைகள் தங்கள் தவறை நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்கள். இந்த நாடகம் வாயிலாக நாம் பெறும் கருத்து என்னவெனில், இந்த புத்தியுள்ள கன்னிகைகள் எண்ணெயோடு ஆயத்தமாய் இருந்தபடியினால் அவர்கள் திருமண விருந்தில் மகிழ்வுடன் பங்கேற்றனர். ஆனால் அந்த புத்தியில்லாத கன்னிகைகள் எண்ணெய் இல்லாமல் ஆயத்தப்படாமல் வந்ததால் அவர்கள் வெளியே நின்று புலம்பிக் கொண்டிருக்கும் சூழ்நிலை வந்தது. தூய ஆவியானவரே அந்த எண்ணெய். தூய ஆவியானவர் அருளும் கொடைகளாலும் கனிகளாலும் நாம் நிறைந்து வாழும் பொழுது இந்த புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல இறையரசில் நுழைவதற்கு தகுதியுள்ளவர்களாக நாம் வாழ்கின்றோம். தூய ஆவியானவர் என்னும் எண்ணெய் நம் வாழ்வில் இல்லாவிட்டால் இந்த புத்தியில்லாத கன்னிகைகளைப் போல நம்முடைய வாழ்வும் அழுகையும் புலம்பலும் நிறைந்ததாகி அழிவுக்கு உள்ளாகிவிடும். லூக்கா 12வது அதிகாரம் 37வது வசனத்தில் இயேசு கூறியுள்ளபடி, வீட்டெஜமான் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம், விழிப்பாய் இருக்கிற ஊழியக்காரன் பேறு பெறுவான், அவனுக்கு சிறப்பு சலுகைகளும் உண்டு என்ற வசனத்தின்படியே நாம் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் இறையரசை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக வாழ வேண்டும். இந்த புத்தியில்லாத கன்னிகைகளைப் போல காலத்தை வீணாக கடத்தி கொண்டிருக்காமல் இப்பொழுதே தூய ஆவியானவரை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவரின் திருமண விருந்தில் பங்கேற்று கொள்ளும்படி நம்மை நாமே தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நன்றி. ஐயா. சொல்லு ஐயா, அந்த கணக்கு செலவுலாம் சொல்லலாமுங்கய்யா? சொல்லுயா. ஐயா, இங்க வந்து பாத்தீங்கன்னா தென்னந்தோப்பு வந்து வித்ததுல வந்து ஒரு 20,000ங்கய்யா. சரி. அப்புறம் வந்து மாந்தோப்பு வித்தது வந்து ஒரு 50,000ங்கய்யா. சரி. குடோன்ல ஒரு 50 மூட்டை நெல் இருக்கியா, வீட்டுல 20 மூட்டை நெல் இருக்கியா. சரியா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூட்டையெல்லாம் இறக்கி வச்சதுக்கு ஆளுங்களுக்கு வந்து சம்பளம் கொடுத்தோம்யா. சரியா. அது வந்து ஒரு 1000 ரூபாங்கய்யா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரிதான், அதெல்லாம் நிப்பாட்டு. இந்த ஜோப்ரான் பணம் வாங்கிட்டு போனான கொடுத்தானா இல்லையா? இல்லைங்கய்யா, ஆளு கண்ணிலே பரலைங்கய்யா. அவனை பார்த்து ஆளுங்களை விட்டு பிடிச்சிட்டு வர சொல்லியா முதல்ல. சரிங்கய்யா. எங்க நம்ம பிள்ளைங்கலாம் எங்க இருக்கானுவ? காலேஜ் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. சரிப்பா, பத்திரமா காலேஜ் போயிட்டு வாப்பா. பார்த்து போகணும் காலேஜுக்கு, புரியுதா? சரிங்கப்பா. எங்கப்பா சின்ன தம்பி நவீன் எங்க? வரான்ப்பா. மைக்கு பா. என்னப்பா நீ காலேஜ் போலையாப்பா? காலேஜ்லாம் போலப்பா. ஏன்பா? படிக்கலாம் பிடிக்கலப்பா. அந்த வயசுல காலேஜ் போகணும்பா, நல்லா படிக்கணும்பா, அப்பதாப்பா வாழ்க்கையில நல்லா இருக்க முடியும். படிப்பு வரலப்பா, நான் பசங்களோட வெளில போறேன்ப்பா. பாத்துக்கப்பா, அந்த வயசுல கெட்டு போயிடாதப்பா, பத்திரமா இருப்பா. என்ன கணக்கு பணத்தை எடு. ஐயா கொடுக்கலாமுங்கய்யா. சரி கூடு, என்ன பண்றது நம்ம புள்ள கூடு. ஏன் வீட்டு பணத்தை எண்ணிட்டு இருக்க போ. என்னங்கய்யா நீங்களே வந்து இப்ப புள்ளைய கெடுக்குறீங்கய்யா. என்னப்பா பண்றது, பாசமா வளர்த்துட்டேன். சரி கடவுள் பாத்துக்குவார், திருந்திருவானு பாப்போம். சரி அந்த வண்டியை பூட்ட சொல்லு, போய் வயலெல்லாம் பார்த்துட்டு வருவோம். சரிங்க. எப்ப வண்டி எடுப்பா போலாம். போட்டாச்சு, இன்னைக்கு அப்பாட்ட ஒரு போடு. பசங்களை கூப்பிட்டு வந்து மஜா பண்ண வேண்டியதா. ஹலோ, எங்க மச்சா இருக்கீங்க? ஹலோ, எங்க மச்சா இருக்கீங்க? இங்கதான் மச்சான் வீட்ல. எங்க அப்பாட்ட போட்டேன்டா, ஒரே போடா, பெரிய அமௌண்டா, பல்க் அமௌண்டா. சரி மச்சான். என்ன மச்சான் வரீங்களா? ஜாலியா இருப்போம். வரேன் மச்சான். எங்க வீட்டுக்கா தோப்புக்கா? வீட்டுக்கு வாடா, முதல்ல பேசலாம். சரி மச்சான். ஓகே மச்சான். கணக்கு எங்கயா நம்ம பிள்ளைங்க 2 பேர்லும்? பெரியவர் வந்து கோயிலுக்கு போயிருக்காருங்கய்யா. சின்னவர் வந்து வீட்டை விட்டு எங்க போனாருங்கய்யா. எப்பா நவீன் எங்க இருக்கங்கவா? நவீனு என்னப்பா? ஏப்பா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைப்பா, இன்னைக்கு கூட கோயிலுக்கு போகலன்னா என்னப்பா? இன்னைக்கு கோயிலுக்கு போறது இல்லையாப்பா, முக்கியமான நாளுப்பா. நேத்தி பசங்களோட ஒரே ஜாலிப்பா, வயிறுலாம் வலிக்குதுப்பா, டயர்டா இருக்கு, நான் வரலப்பா. பா ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கெல்லாம் போவோம் அப்படி சொல்லக்கூடாதுப்பா, கண்டிப்பா கோயிலுக்கு போகணும்ப்பா. நான் வரலப்பா, எனக்கு வயிறு வலிக்குதுப்பா. சரிப்பா, உடம்பு பத்திரமா பாத்துக்க. நானும் கணக்கு பிள்ளைங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம், பத்திரமா ரெஸ்ட் எடு. சரிப்பா நானும் வரேன்ப்பா. சரிப்பா போயிட்டு வரலாம். ஹலோ,
ஹலோ மச்சான், எங்க அப்பா கோயிலுக்கு போயிட்டாரு. எங்க அண்ணன் கணக்கு எல்லாம் சேர்ந்து போயிட்டாங்க. வீட்டில் நான் மட்டும் தான் தனியா இருக்கேன். வந்தா என்ஜாய் பண்ணலாம். வாங்கிட்டு வந்துரு. ஓகே மச்சா. கணக்கு பிள்ளைங்களுக்கும் வயசாயிட்டே போகுது. ஏதாச்சும் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம். 2 பேருமே வந்து பெரிய பையன் எதை தேவலாம், சின்ன பையன் வந்து ஊர் சுத்திட்டு இருக்கான், ஊதாரியா திரியிறான். ஆமாங்கய்யா. ஒரு காலு கட்டு போட்டாவது ஏதாச்சும் திருந்துவான்னு பாக்குறேன். நீ என்ன சொல்ற? ஐயா பெரியவர் வந்து கல்யாணம் பண்ணலாங்கய்யா, ஆனா சின்னவர் தான் பொறுப்பே இல்லாம சுத்திட்டு இருக்காரு. ஐயோ அதெல்லாம் காலு கட்டு போட்டா சரியா வந்துருயா, கல்யாணம் பண்ணி வைப்போம், பாத்துக்கோ ஒடியா. சரிங்க, பார்க்கலாம். சொல்லுப்பா, வாப்பா. அப்பா கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்குப்பா எனக்கு. பாத்தியா கணக்கு, இப்பதான் ஒரு விஷயம் பேசி இருந்தா நல்ல விஷயம் சொல்றான் பாத்தியா பையன். ஆமாங்கய்யா, நல்லா இருப்பா, நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. உன் தம்பி தான் என்னன்னு தெரியல. ஆமாங்கய்யா, தம்பி வந்து பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்காப்புல. என்ன ஏதுன்னு கொஞ்சம் நீங்க தான் பேசணும், அவருக்கு பொறுப்பு வர மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, உங்க அண்ணனுக்கு தான் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. சரி ஒரு கல்யாணத்தை பண்ணுவோன்னு நினச்சி பேசியிருந்தா, கணக்கு வந்து இன்னும் உன்னை போட்டு இல்லைப்பா, உன்னை பற்றி நல்ல விதமாக தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. சரிப்பா, இப்போ அண்ணன் வேலைக்கு போயிட்டான், நீ என்னப்பா யோசிச்சு வச்சிருக்க உன் வாழ்க்கையில்? ஏப்பா நீ படிக்கிற வயசுலேயும் ஒழுங்காக படிக்கலை, ஊர் சுத்தின, வேலைக்கு போடானாலும் வேலைக்கு போகல, நீ பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி என்னப்பா பண்ண போற? போய் நம்ம வயக்காட்டில் ஆளுங்களோட சேர்ந்து வேலை பாருப்பா, அப்பனாலும் ஏதாச்சும். பா இப்படியெல்லாம் நீ எதிர்த்து பேசும்போது உன்னை நான் உரிச்சு எடுத்துருக்கணும்ப்பா. அப்பா தப்பு பண்ணிட்டேன்ப்பா, இது அதனால தான்ப்பா நான் உங்களை விட்டுட்டு இருக்கேன். சரிப்பா, உன்னை நம்பி என்னால் என்னோட காசெல்லாம் தரமாட்டேன்ப்பா. நீ வேலைக்கு நம்ம வயக்காட்டில் வேலை பார்த்தா பாரு, இல்லைன்னா நீ இப்படியே இருப்பா. முடியாதுப்பா, முடியாது. நீ என்ன சேர்த்து வச்சு உனக்கு நான் பங்கு தர்றது? தம்பி என்னடா அப்பா கிட்ட போய் சொத்தை பெரிய அதை பெரிய நின்றுட்டு இருக்க? சரி பெரியவனே, நீ என்னடா உனக்கு சொத்து வேணுமாடா? இல்லப்பா, சொத்து உங்ககிட்ட இருக்கிறதுதான்ப்பா சரியா இருக்கும். சரி கணக்கு, அந்த பத்திரத்தை எடுத்து 2 பேத்துல உள்ள சின்னவன்ட்ட கூடு. சரிங்க, போய் பொழைக்கட்டும், எப்படியாவது இருக்கானான்னு பாப்போம். போய் சொத்து பத்திரத்தை எடுத்துருவா. தம்பி ஏன்டா இப்படி சொத்தெல்லாம் பிரிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்பா கிட்ட போயிட்டு? இந்தாப்பா பத்திரமா பொழைச்சிக்க, உன்னை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன், எனக்கே பயமா இருக்கு. இந்தா பத்திரமா இருப்பா, நல்லா பொழைச்சிக்கோ. ஏதாச்சும் கஷ்டம்னா அப்பாட்ட வந்துருப்பா. தம்பி போவாதரா போவாதரா. போ வாங்கய்யா போலாம். சொல்லு மச்சான், என்ன மச்சான் பண்ண? என்ன மச்சான் சொல்ற? தயிரும் மச்சான், உடனே வரேன். Cleared. Need urgent money for broken phone, laptop repair, medical emergency. Don't worry, we've got your back. Life may load nail only. Get instant loan approvals with InstaMoney in minutes. 100% digital process, quick approvals, flexible EMIs. Apply now. அப்பாட்ட சொத்த பிரிச்சு ஆயிட்டு வந்துட்டிய. நான் அந்த அறிவு ஆப் வீடியோவை பார்க்காம இருந்திருந்தா
சொல்லு மச்சான். தமிழ் சினிமால திக்கற்ற பிள்ளைகளுக்கு எட்ரா. तरगिया सीवे இது இவாடா யாரா நீனு? இந்த ஏரியாக்குள்ள உன்னை பார்த்ததே இல்லை. இப்போ எனக்கு என்ன வேணும்ப்பா? உனக்கு என்ன பிரச்சனை? வேலையா? உன் முகர கட்டையை பார்த்தா வேலை செய்கிற மாதிரியே தெரியலையாடா. போ போ, வந்துட்டானுங்க 4-5 பேர் வேலையை கேட்டுட்டு போ. யாரையா நீ? கேட்டு கேள்வியில உள்ள வர வெள்ளவையா? ஏன் வந்த? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ யாருன்னு எனக்கு தெரியலையே. அதனால வேலையில போயா. என்ன காலில் விழுற? காலெல்லாம் விழக்கூடாது. வேலை கேட்குறான். ஒன்றும் வேலை இல்லை. சரி, நான் வேலை தரேன், அதை நீ செய்வியா? என்கிட்ட பெருசாலாம் ஒன்றும் வேலை இல்லை. 30-40 பண்ணி இருக்கு. மேப்பியா? ஓ வாயா. அவங்களோட போயிட்டு இந்த பண்ணி மேய்க்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அவங்களோட போய்க்க. சம்பளம்லாம் கிடையாது. ஓ கூட்டிட்டு போய். சரி, வண்டியை பூட்ட சொல்லு. சந்தோஷமா பூட்டின வண்டி இப்போ சோகமா பூட்டுறான். பூட்ட சொல்லு. மணி என்ன இருக்கும்? கொலை பசியா பசிக்குதையா? ஐயோ,
காசு வேணாம் சோறு வேணும்னு கேட்டேன்னு இவன் பட்டினி போட்டே கொள்றான். மணி ஒரு 12 இருக்குமா? பசிச்சாலே மணி 12 தான். மணி அடிச்சிருச்சு 12 மணி. சோறு. அட பாவிங்களா, இப்படி வெறும் குண்டால வச்சு இப்பயும் பட்டினி போட்டீங்களாடா. பாவம் இல்ல ஐயோ, எங்க அப்பா வீட்டுல சாப்பாடு சாப்பிடுற நிலைமை ஆயிருச்சு. தொட்டி தேடி வந்த கண்ணுக்கு எதிரா பெரிய பாவம் பண்ணிட்டப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. உங்க பிள்ளையான தகுதியெல்லாம் எனக்கு இல்லப்பா. உங்க வேலைக்காரன்ல ஒருத்தனா என்ன சேர்த்துக்கங்கப்பான்னு போய் கெஞ்சுறேன். எங்க அப்பா கண்டிப்பா என்ன ஏத்துக்குவாரு. ஐயோ கணக்கு ஐயா, அங்க தூரத்துல நவீனே, என்னடா இப்படி இருக்கு? நவீனே ராசா, ஏய் உனக்கு என்னடா ஆச்சு? பாவம் பண்ணிட்டப்பா. ஒருவேளை சாப்பாடுக்கு வழி இல்லாம இருக்கேன்ப்பா. வேலைக்காரங்கள்ல ஒருத்தரா சேர்த்துக்கங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. ஐயோ கணக்கு, நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு ஒரு உயர்தர ஆடை போட சொல்ல. என் பிள்ளைக்கு, என் புள்ள செத்து போயிருந்தான், இன்னைக்கு உயிர்ப்பிச்சு வந்துட்டான். அவன் கைக்கு காலுக்கெல்லாம் மோதிரம் போட சொல்லு, காலுக்கு உயர்தரமான மிதியடி போட சொல்லு. ஏன்னா என் புள்ள காணாம போயிருந்தான், இன்னைக்கு கிடைச்சிட்டான். இதை நம்ம பெருசா கொண்டாடணும். சரிங்க. கொளுத்த கன்று அடிக்க சொல்லு. நம்ம இதை பெரிய விஷயமா கொண்டாடணும். சரிங்க, செய்யா நிக்காத, போய் வேலையை பாரு போ. பாப்பா நம்ம போயிட்டு முதல்ல உனக்கு எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வரும். போப்பா. என்ன ஃபங்க்ஷன் தெரியல. என்னையா என்ன என்னது? என் தம்பி திரும்ப வந்துட்டானா? சொல்லலையா? என்ன அப்பா திரும்ப அவனை உள்ள விட்டாராயா? இதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாதுயா. நான் வீட்டை விட்டு வெளில போறேயா. போயா. என்னையா கணக்கு, என்ன சொன்னா அவன்? பெரியவனே, ஏன்ப்பா வெளியில நிக்கிற? உள்ள வைப்பா. என்னப்பா இங்க நடக்குது? நான் உங்களுக்கு இவ்வளவு நாள் கீழ்ப்படைஞ்சு கடவுளுக்கு கீழ்ப்படைஞ்சு நடந்துகிட்டு இருக்கேன். உங்க வயல் வேலை, மொத்த வேலை, எல்லா வேலையும் இழுத்து போட்டு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க இப்ப போயிட்டு அவன் காசெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு விபச்சாரம் பண்ணிட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு வருவான். அவனை நீங்க குடும்பத்தோட சேர்த்துக்குவீங்களா? அப்படி சொல்லாதப்பா. உன்னோட தம்பி இறந்து போயிருந்தான், இப்பதான் உயிர்ப்பிச்சு வந்திருக்கான். அவன் காணாம போயிருந்தான், கிடைச்சு வந்திருக்கான். நமக்காக வந்திருக்கான்பா. இதை நம்ம கொண்டாடணும். வெளியில நின்று என்னோட சொத்து எல்லாமே உன்னோட சொத்து, நீ என்னோட பிள்ளை, கடவுளுக்கு கீழ்படிஞ்சது. அதனால என்னோடது எல்லாமே உன்னையோடது தான். இந்த உன் தம்பி திரும்பி வந்ததை நம்ம விழாவா கொண்டாடணும். வா போலாம். நீங்க சொல்றீங்கிறதுனால வரேன்ப்பா. சரி, நன்றி.